சிவராத்திரி நாளை வருகிறது. இன்றைய நாளில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவபெருமானை வழிபடும் வழிமுறைகள் மற்றும் கால நேரம் 6 மணியிலிருந்து 7:15 வரைக்கும், 7:30 மணி வரைக்கும் பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபட்ட நாள். அடுத்ததாக 8 மணியிலிருந்து 9 மணிக்கு மேல் 12 மணி வரை திருமால் சிவபெருமானை வழிபட்ட நாளாகும். 12 மணி அம்பாள் வழிபட்ட நாள். இந்த 12 மணிக்கு மட்டும் தயவு செய்து சிவபக்தர்களாக இருந்தாலும் அனைவருமே தயவு செய்து கண் முழிக்க வேண்டும். அன்றைய தினத்தில் 12 மணி போல் அம்பாள் பூஜை செய்த நேரத்தில் சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலையை கொண்டாவது ஒரு அர்ச்சனை செய்து விடுங்கள். அவ்வாறு சிவபெருமானுக்கு ஒரு வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்தால் பல சிவ ஆலயங்கள் கட்டிய பலன், பல அன்னதானம் செய்த பலன் இவைகள் எல்லாம் கிடைக்கும். அவ்வாறு பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நேரமே அந்த அம்பாள் செய்த கௌரி நேரம்தான். அம்பாளுக்கு நவராத்திரி 9 நாட்கள், ஆனால் சிவனுக்கு ஒரே ராத்திரி, அது சிவராத்திரி தான். அந்த சிவராத்திரியை தயவு செய்து யாரும் நீங்கள் தவறவிட கூட்டு விடார்கள். அடுத்ததாக 4:30 மணி இந்த அமிர்த யோகத்தில் தான் மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த நேரத்தில் நீங்கள் கண் முழித்து சிவனை வழிபட வேண்டும். இரவு நாங்கள் தூங்காமல் இருக்கிறோம் என்பதற்காக யாரும் பகலில் தூங்கவே கூடாது. பகலிலும் முழித்திருந்து இரவிலும் முழித்திருந்து யார் ஒரு சிவராமத்தை அந்த முழுக்க ஜெபிக்கிறார்களோ அவருக்கு சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும். அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு உங்களால் முடிந்த நைவேத்தியம், நான் எதுவும் சொல்லல, உங்களால் முடிந்த நைவேத்தியங்களை சிவனுக்கு பிடையுங்கள். முடிந்தால் பயர்கள் அவிட்டு சிவபெருமானை வழிபடுங்கள். சக்கரை பொங்கல் வைப்பது மிகவும் சிறப்பு. சக்கரை பொங்கல் மிகவும் சிவனுக்கு மிகவும் உகந்ததாகும். சுண்டல் அவைகள் போன்றவை பிடித்து சிவபெருமானை அன்றைய தினத்தில் வழிபடுங்கள். உங்களிடத்தில் லிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்துக்கு மலர்களாலும் வில்வ இலையாலும் அர்ச்சனை அலங்காரங்கள் பல்லுங்கள். இன்று சிவராத்திரி உருவான ஒரு கதையை நாம் இந்த பதிவின் மூலம் நாம் பார்ப்போம். அதாவது, ஒரு நாள் ஒரு வேடன் அவனுடைய முன்ஜென்மத்து கர்ம வினையாக ஒருவன் வேடனாக பிறந்தான். அவன் ஒரு முறை ஒரு புலிக்கு பயந்து கொண்டு ஒரு மரத்தின் மீது ஏறிவிட்டான். அந்த ஏறிவிட்டு நைட்டு முழுவதும், அதாவது இரவு நேரம் முழுவதும் அந்த புலி அவனுக்குள்ளேயே இருந்தது. அந்த புலிக்கு பயந்த அவன், ஆகா கீழே இறங்கினால் நம்மளை இந்த புலி கடித்து தின்று விடுமோ என்ற ஒரு எண்ணத்தில் அவன் என்ன செய்து விட்டான் என்றால் வில்வ இலைகளை பறித்து கீழே போட்டுக்கொண்டே இருந்தான். அவன் நைட்டு முழுக்க இரவு முழுக்க, அதாவது தூங்காமல் இருப்பதற்காக அந்த வேடன் தன்னுடைய வில்வ இலையை மரத்திருந்த வில்வ மரத்துக்கு மேல் இருக்கும்போது அந்த வில்வ இலைகளை போயிட்டு கீழே போட்டு கொண்டு இருந்தான். அந்த புலி அவனுக்குள்ளே இருந்து காலை சென்று விட்டது. அதன் பிறகு கீழே இறங்கி வந்து பார்த்தால் அந்த இடத்துல சிவலிங்கம் இருந்தது. அறையிலிருந்து அந்த சிவனுக்கு வில்வ இலை மிகவும் பிடித்தமான ஒன்றாக ஆகிவிட்டது. சிவராத்திரி உருவானனுக்கு எத்தனையோ கதைகள் உள்ளன. அவைகளை சொன்னால் இந்த ஒரு பதிவு பட்டாரு. அதுக்கு நான் ஒரு இரவு முழுக்க முழித்திருந்து தான் அதுக்கு நான் போட வேண்டும். நான் ஏற்கனவே என்னுடைய சிறு வீடியோ ஒன்றில் நான் சிவராத்திரி அன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று நான் போத்திருந்தேன். இன்றைய சிவராத்திரி உருவான வரலாறையும் இப்போது நான் பதிவிட்டு விட்டேன். என்னுடைய வீடியோக்களுக்கு முடிந்தவரை உங்களுடைய ஆதரவுகளை அளித்து ஆன்மீக பயணம் யூடியூப் சேனலில் நிறைய குழு நீங்களும் என்னுடைய குழுவில் சேர்ந்து என்னுடைய நண்பர்களாக ஆகுங்கள். அனைவருக்கும் இனிய சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இரவு முழுக்க கண் முழித்து சிவபெருமானுடைய நெற்றிக்கல்லிலிருந்து வரக்கூடிய இந்த பிரபஞ்ச ஒளியை உங்களுக்குள் ஆகர்ஷணம் செய்யுங்கள். அடுத்த தலைமுறை நிச்சயமாக நன்றாக இருக்கும்.
ஆன்மீக பயணம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் சிவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருச்சி.